12 ஆழ்வார்லையும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஆழ்வார்னா ஆண்டாள் நாச்சியார் தான். பெண்ணுக்கே மிக முக்கியத்துவம் கொடுத்த மதம் இந்து மதம். இந்து மதத்தில் மட்டும்தான் தாயாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அம்மா தாயார் அப்படின்னு அழைக்கக்கூடிய மதம் இந்து மதம். வைணவத்திலும் சரி சைவத்திலும் சரி அப்படி ஒரு முக்கியத்துவம் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. வாய் விட்டு அழைக்கும் போது கூட, பெருமாளை கூப்பிடும் போது கூட லட்சுமி நாராயண் தான் கொடுக்கும். சக்தி சிவம் அப்படின்வாங்க, சிவசக்தின்றது சக்தி சிவம்னுவாங்க. அப்படியாப்பட்ட பெண்ணுக்கே முக்கியத்துவம் கொடுத்த நம்ம இந்து மதத்தில் 12 ஆழ்வார்களையும் மிகவும் சிறப்பான ஒரு இடத்தை பிடித்த ஆழ்வார்னா ஆண்டாள் நாச்சியார் தான். வைராக்கியம்னா என்ன, ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், அவள் எப்படி வாழ வேண்டும், நினைத்ததை எப்படி சாதிக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவள் தான் ஆண்டாள் நாச்சியார். அப்படியாப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் உடையவர் கோட்டையிலே இந்த மாதம் முழுமையும் திருப்பாவை உற்சவம் நடைபெற்று காலையில் 6 மணிக்கெல்லாம் குழந்தைங்க வந்து திருப்பாவை சேவித்து அந்த வைபவம் தினமும் நடந்துட்டு இருந்தது. அதனுடைய இறுதி கட்டமாக நோன்பு, பாவை நோன்பு முடியும் கட்டமாக இன்றைய தினம் இந்த திருக்கல்யாண வைபவம்.